மக்களை பாதுகாக்க வேண்டியது யார்? இந்த அரசாங்கம். பேசும்போது பார்த்தா ஜனநாயகத்தை பத்தி பிரமாதமாக பேசுவாங்க, ஆனால் மக்களை பாதுகாக்க மாட்டாங்க. அவங்க கட்சிக்கு மாத்திரம் வந்தா மாத்திரம் பழைய கட்சி தலைவர் உடனே பாதுகாப்பு கொடுக்க சொல்லுவார், வேற எந்த கட்சிக்காரர்களும் பாதுகாப்பு கொடுக்க கூடாது. ஆனா ஓட்டு கேட்கும் போது மட்டும் வருவார். ஓட்டு கேட்கும் போது இந்த மாதிரி மேடேறி வந்து நான் உங்களுக்காக அதை செய்தேன், உங்களுக்காக இதை செய்தேன். எனக்காக நீங்க ஒன்னும் செய்ய வேணாம், இந்த மக்களுக்காக இதை செய்ய, இந்த மக்களுக்கு பாதுகாப்பு கூட. இந்த மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க? இந்த மக்கள் மாத்திரம் ஓட்டு போட்டா மாத்திரம் உங்களுக்கு வந்து அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ஆனா இந்த மக்களுக்கு பாதுகாப்பு மட்டும் கொடுக்க மாட்டீங்களா? இந்த அரசியல் கட்சி இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு இல்லாம போகலாம். நாளைக்கு இன்னொரு அரசியல் கட்சி தலைவர் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆனால் உங்களுக்கு என்னைக்கு மக்கள் தான் தெய்வம், அவர்கள் தான் எஜமானர்கள். அந்த மக்களைத்தான் நீங்கள் பாதுகாக்க வேண்டும், தவிர அரசியல்வாதிகளை நீங்கள் பாதுகாக்க தேவை கிடையாது. எதற்காக அப்புறம் போலீஸ் உங்கள் நண்பன் நீங்க சொல்லிக்கிறீங்க? எதற்காக நீங்க வந்து எல்லார்ட்டையும் பேசுறீங்க? பேச வராதீங்க. உங்களுக்கெல்லாம் நாங்க மரியாதை வச்சிருக்கோம். காவல்துறையினால் காக்கி சட்டை மேல ஒரு மரியாதை வச்சிருக்கோம். அந்த மரியாதை வேற மாதிரி போயிடாம தயவு செய்து பாதுகாரு.